முருகை பூபாலம் குழுவினருடன் தொடங்கலாமா? வயிறுக்குழுக்க சிரிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். மொழி சம்பந்தமா பேசுங்க தேவி அவங்கள சொன்னாங்க. இப்போ இசைக்கு ஏதாவது மொழி இருக்கா? இசைக்கு மொழியே கிடையாது. அது எந்த இசை அப்படி மொழி எந்த மொழியும் கடந்து இருக்கிறது தான் இசை. அது அப்படி தான் இருக்கும். பாருங்க அப்படி இது பண்ணிட்டாரு. நம்ம என்ன அதான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அங்கே வந்து பெங்காலில் எப்படி வச்சுருக்காங்கன்னா யாராவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாரும் கற்றுக்கணும். வீட்டில் இருந்தால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யாராவது வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. அப்படி எல்லார் வீட்லேயுமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. ஒரு சின்ன வயசுலேருந்தே 3 வயசுலேருந்தே நம்ம வாசிக்கிறாராம். அப்படி அங்கே வந்து பழகிருக்காங்க. நம்ம ஆளு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கு. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எப்படி இருக்கு? நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நல்ல நல்ல இந்த உரிமைன்னு ஒன்று இருக்கு பார்த்துருக்கீங்களா? அது ஆமாம், அருமையான கருவி அது. அது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் தோல்ல செய்யுது. ஆமாம், ஆனால் அது இந்த உரிமை மட்டும் தோல்ல இல்லை, அது ஜவ்வு உள்ள இருக்க அந்த இதில் கொழுப்புல அதுல இழுத்து வச்சு செய்யறது. ஓஹோ, அவ்வளவு மெல்லிசான அது இழுத்தா அப்படித்தான் அது இழுக்கும். ஓஹோ, அதை வாய்ச்சா எப்படி வருங்கிற இழுத்து நம்ம இளையராஜா வந்து வெளிநாட்டுக்கு வந்து வாசிச்சிருக்காரு. அது இங்க வெளிநாட்டுக்கு வந்தா இன்ஸ்ட்ருமெண்ட் அவன் வச்சிருக்கான் பயங்கரமா. நம்ம ஊர் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உட்காந்து ஓடி ஓடி வாசிக்கிறான். ஒரு இடத்துல நின்று வாசிக்கிறான். இப்ப பாருங்க உட்கார்ந்த இடத்துல வாசிக்கிட்டு உருட்டுறாரு. அவன் இங்க இருக்கிற வாசிக்கணும் ஓடி ஓடி வாசிப்பான். அவ்வளவு இருக்கும்ல உங்ககிட்ட இருக்கான். ஆமா, இளையராஜா வந்தாரு. ஓஹோ, இதெல்லாம் தான் இங்க இருக்க. ஆமா, அவர் உரிமையை எடுத்துட்டு வந்திருக்காரு. உரிமையை மட்டும் உணர்ந்திருக்காரு. பூரா பாருங்க, அது இங்கிலீஷை சொல்லாத, இங்கே பேசுகிற இங்கிலீஷு. ஐயோ, நம்ம பேசுகிற இங்கிலீஷ் இங்கே வந்து நாங்கள் அனுபவப்பட்டோம் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்து சேர்றதுக்கு நாங்கள் ஒரு இடத்துல என் லேப்டாப்லாம் விட்டுட்டேன். எங்கே அட்லாண்டாவில். ஆமாம், விட்டுட்டு ஒரு ஃப்ளைட்டை விட்டுட்டு இவர் ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டாரு. அடுத்த ஃப்ளைட்டில் டிக்கெட்டை வாங்கிட்டேன். அது டிக்கெட்டை வாங்குறதுக்கு நான் இங்கிலீஷில் பேசியிருக்கேன் பாருங்க. இறங்குன அன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் மாட்டணும் பாருங்க. நாங்க இறங்குன இப்போ 25 நாள் கொஞ்சம் பழகிட்டோம். ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ரைட் அப்படின்னு சொல்றது இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. 2 மாதம் இருந்தா பையன். ஆமா, வந்த அன்னைக்கு ரூட்ல விட்டான் பாருங்க. அவன் குத்தி அனுப்பணும்ல, உள்ள குத்தி அனுப்புறதுக்கு போய் வரிசையா நிக்கிறான். ஆமா, நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நான் சொல்றேன். நம்ம ஊர்ல தான் இங்கிலீஷ் பயங்கரமா சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல நம்ம வெள்ளக்காரன் அங்க வந்தா ஒருத்தன் 1.5 மணி நேரம் பேசிட்டு நிக்கிறான் வெள்ளக்காரன்ட்ட. நம்ம இவனுக்கு இவன் பேசுறத கவனிச்சேன்னா 3 வார்த்தை தான் பேசுறான் நம்ம ஆளு. ஆனா 1.5 மணி நேரம் மெயின்டைன் பண்ணுவான். அவனை பேச விட்டு இவன் 3 வார்த்தை தான் சொல்றான். அவனே பேச விட்டுக்கிட்டு இருக்கான். இவன் சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா இவன் 3 வார்த்தை தான் சொல்றான். அந்த 3 வார்த்தை என்ன தெரியுங்களா? என்ன வார்த்தை? யா நோ ஓகே, இந்த 3 தாங்க மாற்றி மாற்றி சொல்றான். அவனே பேச விட்டுருக்கான். நம்ம போட்டு வாங்கிடுவான்ல. பேசிக்கிட்டு இருக்கானா? நம்ம பேசுறதுங்கிறது வேறையா? சரி, இங்க வந்து இறங்கி ஊத்தி அனுப்பணும் உள்ள. ஆமா, உள்ள வந்தா பிரகதீஸ்வரன் நல்ல ஃப்ரம் இந்தியா ஃபெட்னா கன்வென்ஷன் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த தெரிஞ்சதெல்லாம் நான் தொகுத்து சொல்லுவேன். நமக்கு தெரிஞ்சதில்ல. ஆமா, அவன் சொன்னேன். அவன் சொன்னா வாட் Vietnam is நான் முழிக்கிறேன். அவன் என்னைய பாக்குறான். இருந்ததெல்லாம் எடுத்து கொடுக்குறான். எடுத்து கொடுக்குறான், புரிஞ்சுக்க மாட்டான். அப்புறம் என்னதான் பண்ணலாம்? 2 நிமிஷத்துல நமக்கு சுதாரிப்பு வந்துச்சு. வேற ஒண்ணும் இல்லை, இவன் மொழியில பேசினாக்கும் சரியா வரும் அப்படின்ட்டு நான் முதல்ல சொன்னேன் பாருங்க. ஆமா, திருப்பி அதைத்தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஓகேன்ட்டான். என்ன சொன்னேன்? அப்பதான் நினைச்சேன். என்ன நினைச்சேன்? என்னடா உலகத்துல எவனுக்கு வந்தாலும் நம்ம ஆளு ரூட்டை கொடுப்பான். நீ என்ன பெரிய ஆளு, பெரிய மொழியானா நான் போட்டு. ஆமா, அப்படி வந்துடலாம். அப்புறம் சிக்காகோல இருந்து ஃபிளைட்ல வந்தோம். ஓஹோ,
இந்த ஒரு கருப்பு பொண்ணு அறிவிப்பு கொடுக்குது பனிப்பெண்ணு. ஆமா அவங்க சொல்லுவாங்களே உலகத்துல அந்த டெல்டா போகுது, ஆமா நார்த் வெஸ்ட் போகுது, சவுத் வெஸ்ட் போகுது, என்னமோ பறக்குது, எல்லாம் பறக்குது காக்கா குடி மாதிரி. அங்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதெல்லாம் வந்து கொடுக்கறது 2 மணி நேரம் 4 மணி நேரம் பயணம் வந்தாலும் சரி நல்லா பரட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போட்டு விடுது. ஆனா ஏர் இந்தியால விட்டாங்க பாருங்க வந்து நம்ம கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க. ஆமா ஆமா அதுல ஒரு பொண்ணு வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுல கருப்பு பொண்ணு சிக்காகுள்ள ஜாலியா அனௌன்ஸ் பண்ணுது. நாங்க மொழி புரியலையா நமக்கு. ஆமா நம்ம ஊர்ல கிராமத்துல புருஷன் அடிச்சு போட்டுருவான். சரி அவனை பஞ்சாயத்து சொல்லணும் தெரியுமா. ஊர் பெரியவர்கிட்ட போய் பஞ்சாயத்து சொல்லணும். அது அழுதுகிட்டே சொல்லும். என்ன சொல்லும்? நான் இப்ப அதையும் சொல்றேன் இது பேசுறதையும் சொல்றேன், ரெண்டும் ஒண்ணுதான் இருக்குதா. அப்படியே இருக்கு பாத்துக்க. அது என்னென்னமோ சொல்லுது நம்ம புரியல. கேப்டன் பேரை சொல்லுது. ஆமா 10 நிமிஷத்துல லேண்ட் ஆக போகுது. இப்ப அப்படியே கிராமத்துல சொல்லுது. இப்படி ரெண்டு கரெக்டா இருக்கு. நான் கண்ண மூடி கேட்டா அப்படியே இருக்கும். ஆமா அடியே அப்பா அப்படி சமாளிச்சோம்னா அது மாதிரி ஓடி ஓடி வாங்கி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கீங்க. இளையராஜா வெளிநாட்டுக்கு வந்தாரு. வரும்போது வந்து கேட்டாரு நீங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா. ஆமா உரிமை அப்படின்னாரு. உரிமை உரிமை வாசிக்க. ஓஹோ நம்ம வாசிக்கிறாரு. எப்படி வாசிச்சாரு உரிமை? உரிமை எடுத்து ஓஹோ எல்லாம் இது மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஃபாரினர்ஸ் பெரிய எங்க தமிழ்நாட்டோட இசைக்கருவி, பாரம்பரிய இசைக்கருவி. சரி வாசிக்கிறார். எப்படி வாசிக்கிறார்? அப்படியே உட்கார்ந்து இருந்த ஃபாரினர்ஸ் கூட அசந்துட்டான். ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டான் என்ன சவுண்ட் எல்லாம் இதுல இருந்து தான் வருதா? அதுக்கு இளையராஜா என்ன பண்ணாரு? நான் வாயை பார்த்துக்கலாம் கீழே போடுறேன் அப்படியே பேசியிருக்காரு. அவ்வளவு மிரட்டல் மிரட்டல். ஆனா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வெளிநாட்டுக்காரன் பார்த்துட்டு வியக்குறான். ஒரு சவுண்டு திணியான தோல்ல வருது. அவ்வளவு நாங்க என்னென்னமோ வச்சு தட்டுறோம் ஒரே மாதிரி தான் வருது. ஆமா இந்த தோல்ல வருதாரான்னு கேட்டான்ல. இந்த உரிமையை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்க. நம்ம ஊர்ல நம்ம படம் தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்த கழுத்துல அந்த உரிமையை மாட்டிக்கிட்டான். ஒருத்த மாட்டிக்கிட்டு இவன் மாட்டிக்கிற துணி இங்க எல்லாம் துணி பழசா போச்சுன்னா கொடுத்து வரி விலக்கு வாங்கிட்டு இங்க அவன் மாட்டிக்கிற துணியை பூரா எடுத்து அவன் மாட்டு மேல ஓட்டான். அவருக்கு மாட்டை பிடிக்கிட்டான். கால மாட்டு மேல காய போட்டுக்கிட்டு இவன் வந்து காய போட்டுக்கிட்டு வீடு வந்து நின்றுட்டான். வந்துக்கிட்டு என்ன கேட்கிறேன், ஐயா வீட்டுல கொஞ்சம் பழைய கஞ்சி கிடைக்குமா? ஐயா வீட்டுல பழைய வேட்டி கிடைக்குமா? பழைய கஞ்சி பழைய வச்சு இது கூட பரவாயில்ல. அப்புறம் நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இவன் வாசிக்கிட்டு இருந்த உரிமையை பொண்டாட்டிட்டு கொடுத்துட்டான். பாரு பொண்டாட்டி கட்டி இந்த பாவடையை இவன் வாங்கி கட்டிக்கிட்டான். இவன் வாங்கி கட்டிக்கிட்டு காலில் ஒரு சலங்க கையில ஒரு வகையான சாட்டை வச்சுக்கிட்டு பொண்டாட்டி உரிமை வாசிக்கிட்டு இவன் ஆட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி கொடுக்குறாங்க? தும்கு தொக்கரு தும் 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 வச்சிருக்க சாட்டையில அவனே அடிச்சுக்கிட்டு எதுக்கு நிக்கிறான்ட்டு 50 காசு கேட்கறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வச்சிருக்கிறது வகையான சாட்டை. எதுக்கு நிக்கிறவன 4 விளாசுனா இருக்க காசை கொடுத்துட்டு ஓடிடுவான். ஓடி போயிடுவாங்க. என்ன விஷயம்? நம்ம வச்சிருக்க சாட்டை பலம் தெரியாம நம்மளே அடிச்சுக்கிறது மாதிரி நம்மகிட்ட எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்கு. எதுவும் தெரியாம நம்ம நாட்டுல நம்மளே அடிச்சுக்கிட்டு எதிர்த்தாள்கிட்ட பிச்சை கட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நம்ம பலம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆமா யானை தன் தலைமுறை பலம் தெரியாது பிச்சை எடுக்கிற மாதிரி. அது வாட்டுக்கு யானை காட்டுல இருக்கிறதுல இவன் குட்டியாந்து பிச்சை எடுக்க விட்டான்ல. ஆமா நீங்க பாருங்க. அதுவா எதையா இருந்தாலும் நம்ம ஆளுக்கு ஏந்த விட்டுருவான். பண்ண மாட்டான். ஆமா அதே அப்பா அது வாட்டுக்கு இருக்கு. ஆமா இப்ப அவ்வளவு நம்மகிட்ட பலம் அவ்வளவு கலைகள் இருந்துச்சுங்க. நீங்க தஞ்சாவூர் கோபுரம் 1000 வருஷம் கடந்து நிக்குது. 1000 வருஷம் ஆச்சு. 1000 வருஷம் கடந்து நிக்குது. ஏன் நிக்குது? ஏன்னா அப்பெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல, அதனால நிக்குது. ஆமா இப்ப அதையும் நீங்க எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாம் தப்பிச்சு வந்துட்டிய. இப்ப கொண்டு போய் அங்க இன்ஜினியரிங் சேர்த்திய. ஐயோ அது இன்ஜினியரிங்கே இல்ல, வேற என்னென்னமோ பண்றாங்க. வேற இன்ஜினியரிங் அதுவும் பாரு. நம்ம பாத்தியா எல்கேஜி யூகேஜி போற மட்டும் ஒரு மூட்டை அள்ளி கட்டிட்டு சுராசி பார்க் மாதிரி இப்படியே தான் போயிட்டு இருக்கான் மூணு பத்தியில. ஏன் அப்படி போறேன் அவன்? ஏன்னா படிச்சு பெரிய ஆளாகி பட்டம் வாங்கி எப்படி வேலை கிடைக்க போறது இல்ல. அதனால மூட்டத்துக்கு ஏதாவது பொழைச்சிக்கிறான்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க.
சரி எல்கேஜி போனா ஒரு மூட்டையை கொண்டு போய் காலேஜ் போறக்குள்ள ஒரே ஒரு நோட்டு கொண்டு போய் அறியதுக்கு அது பஸ்ல சீட்டு போட படிப்பு கூட கூட புத்தகம் குறைஞ்சு போயிருது நாட்டுல. ஆமா ஆமா. இங்க பார்த்தா 8வது படிக்கிற பள்ளிக்கூடமே காலேஜை விட சூப்பரா நடத்திக்கிட்டு இருக்கான். இங்க உண்மையிலேயே பிள்ளைகளை நல்லா தப்பிக்க வச்சிய. மொழி தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்ன நம்ம பூரா தமிழ்ல பேசுறேன், இவன் பூரா இங்கிலீஷ்ல பேசுறான். ஆனா ஒரு எல்லார் வீட்லயும் தங்கி இருக்க வீட்லயும் நாங்க பாக்குறோம். சந்தோஷமா இருக்கு. பெத்தவங்க எல்லாம் பிள்ளைகிட்ட தமிழ்ல பேசுறாங்க. அவன் புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல பதில் சொல்லிட்டே இருக்கான். இருமொழி உரையாடல் நடந்துட்டே இருக்கு. இருமொழி உரையாடல் நடந்துகிட்டே இருக்கு எல்லா வீட்லயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளும் விடாம முயற்சி பண்றான். அவங்களும் ஜனக்காம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பந்து வேணாலும் போடுறான். எந்த பந்து வேணாலும் போடு. அவன் எந்த பக்கம் போட்டாலும் அடிக்கிறான். எப்படி போட்டாலும் அடிக்கிறான். ஆமா. அதுவும் நான் அதிகமா சில பசங்க விளையாண்டு இருக்காங்க. வீடியோ கேம்ல வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? சத்தம் மட்டும் கேக்குது. கில்மி 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 கில்மினே சொல்றான். அப்படின்னா என்ன? கொல்ல சொல்றான்டா. கொல்றான்டா. இவன் பாட்டா வச்சுட்டே இருக்கான். ரிமோட்டை வச்சுக்கிட்டே அப்படியே இருக்கான். அப்ப அதிகமா பாக்குறது கார்ட்டூன் தான் பாக்குறான். கார்ட்டூன் தான். ஏன் கார்ட்டூன் பாக்குறான்? ஏன் வீட்டுல அம்மா பேசுறது இல்ல, அப்பா பேசுறது இல்ல, அண்ணன் பேசுறது இல்ல, தம்பி பேசுறது இல்ல, அக்கா எதுவும் யாரும் பேசுறது இல்ல. அப்புறம் டிவியில அவங்க கரடி பேசுது, பொம்மை பேசுது, அது எல்லாம் அதுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அது கூட பேசிக்கிட்டு நம்ம பேச்சு நிறுத்துறோம்னா அது எது பேசுதோ அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். மொழி நம்மகிட்ட அவ்வளவு இருக்குங்க இல்ல. அப்புறம் தஞ்சாவூருக்கோ அவ்வளவு கட்டியிருக்காங்க நிக்குதுல்ல. நீங்க கும்மி அடிப்பாங்க. கும்மி நம்ம டான்ஸ் இருந்த. ஆமா நடனம் டான்ஸ் எப்படிப்பட்டது? ஏ அப்பா ஓஹோ டான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுறதே ஒரு மாதிரி இருக்கும். எப்படி இருக்குங்க? இப்ப நம்ம ஊர்ல கரகாட்டம் ஆடுவாங்க. இப்ப ஆடுறதெல்லாம் கரகாட்டம் இல்ல, ஒரு கிரகாட்டம். இப்ப கரகம்னா அதுக்கு ஒரு இது உண்டு. ஓஹோ வச்சுட்டு ஆடி வந்தா தன் தன் போயிட்டு வரோம். போயிட்டு தானே வருவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் ஒயிலாட்டம் ஆடுவாங்க. ஒயில் எப்படி இருக்குங்க? அப்படிதான் இருக்கும். இப்படிதான். ஓஹோ தேவராட்டம்னு ஒண்ணு தென் மாவட்ட பக்கம் நேராவே இருக்கும். கும்மி அடிப்பாங்க. கும்மி எப்படி அடிப்பாங்க? முளைப்பாரி கும்மின்னு அடிப்பாங்க. ஓஹோ இன்னும் நீங்க முளைப்பாரின்னு தென் மாவட்டங்கள்ல வந்து இன்னமும் இருக்கு. அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காம பாருங்க. நம்ம விஞ்ஞானத்துல நமக்கு தெரியாதா? அப்பவே என்ன இன்னைக்கு சயின்டிபிக்கா என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். மாற்றங்கள் நிறைய. நம்ம ஆளு ஆமா ஃப்ரூட்டுக்கு புல்லாங்குழல்னு பேர் வச்சிருக்கான். ஓஹோ தமிழ் சாதாரண மொழியில புரிஞ்சுக்க. புல்லாங்குழல்னு எதுக்கு பேர் வச்சிருக்கான்? எதுக்கு? மூங்கில் புல்லின் இனம். இப்ப கண்டுபிடிச்சிட்டான் எல்லாமே. ஓஹோ புல்லின் இனத்தில் துளை போட்டு வந்ததால் புல்லாங்குழல் அப்படின்னு சுத்தமா தமிழ்ல பேர் வச்சிருக்கான். புல்லின் இனம்னு அதோட கண்டு ரிலேட் பண்ணிருக்கான். எவ்வளவு வச்சிருக்கான். ஆமா இந்த முளைப்பாரி இருக்குதே. முளைப்பாரி எதுக்கு போடுறது? சும்மா சாமிக்கு வைக்கிறதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆனால் ஆடி மாசம் விதைக்க போற விதைக்கு சரி அந்த விதை அந்த பருவம் தப்பு தான். அப்புறம் விதைக்க முடியாது. அந்த விதை எடுத்து வச்சிருக்க விதையெல்லாம் சரியா முளைக்குதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் அந்த முளைப்பாரி. ஒரு அந்த பருவத்துல கரெக்டா அந்த விதை முளைக்குதான்னு போட்டு அதுக்கு கும்மி அடிப்பாங்க. எப்படி கும்மி அடிப்பாங்க? நீங்க கோபுரத்துல கலசம் இருக்கும். ஆமா கலசத்துக்குள்ள என்ன இருக்கும்? என்ன போட்டு வைப்பாங்க? நவதானியம் போட்டு. பெரிய டாலரா கொட்டுறாங்க இல்லையே. என்ன வேணாலும் அப்படியே யூரோவா கொட்டி வைக்கிறாங்க. அதான் மதிப்பு அதிகம்னு. என்ன தெரியுமா? தானியத்தை. தானியத்தை ஏன் கண்டுபிடிச்சிருக்கான்னா இப்ப ஒரு ஊர் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல அந்த பக்கம் அமெரிக்கால வீடு எல்லாரும் மாடி மேல ரூம் கட்டுவாங்க. இங்க கீழே ரூம். ஏன் ரூம்? ஏன் ஏதாவது வந்துடும், ஏதாவது சேஃப். ஒரு கட்டடக்கலையும் அப்படித்தான் இருக்கும். சரி செட்டி நாட்டுல ஏன் வந்து எல்லா வீடும் உயரமா இருக்கு? கடல் கொண்டு அவங்க அதை அனுபவிச்சவங்க. அவங்க கதைகள் இருக்கு. இந்த நாட்டுப்புற கதை வழியா அந்த கதைகள்லாம் நாயம்ம தங்கம்ம வழிபாடெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சொல்றாங்க. ஆமா ஆமா. இந்த வீடு கட்டுற எல்லாரும் இந்த வீடு கட்டுறதுல கூட அவளோட வாழ்க்கை முறை இருக்கு. ஓஹோ வருவாங்களா? ஆமா. கோபுரத்துல கலசத்துக்குள்ள தானியத்தை போட்டு ஏன் வைக்கிறாங்கன்னா? ஏன் நவதானியத்தை போட்டு வைக்கிறாங்க? ஊர்ல வெள்ளம் எதுவும் வந்துருச்சுன்னா சரி கீழே வச்சிருக்க விதையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த காலத்துல விதையெல்லாம் கிடையாது. வேளாண்மை பல்கலைக்கழகம் எல்லாம் இல்ல. விட்டு வச்ச ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. விதை இருந்தா ஓஹோ அது ஊர்லயே உயரமான இடம் கோபுரம். கோபுரத்துல உயரமான இடம் கலசம். ஊருக்கே பொதுவான இடம் கோயில். அதனால பொது இடத்துல விதைய கொட்டி வச்சது நம்ம ஆளு கொட்டி வச்சிருக்கான். அவ்வளவு அறிவுபூர்வமா செஞ்சிருக்கான். ஒன்னொன்னு இங்க அந்த கும்மி முளைப்பாரி கும்மி அடிக்கணும். எப்படி அடிப்பாங்க? ஆனை வர்றத பாருங்கடி, ஆனை அசைஞ்சு வாரத பாருங்கடி, ஆனை வர்றத பாருங்கடி, ஆனை அசைஞ்சு வாரத பாருங்கடி கும்மி. இது கும்மி அடிக்கணும். ஆமா
இப்ப இருக்க பொம்பளை பிள்ளைய ஊர்ல கும்மி அப்படியே தான் இருக்கு, மாத்த முடியல. கையில தான் அடிக்கணும், கையில தான் கும்மி அடிக்கணும். ஆமா, குச்சியை வச்சு அடிச்சா அது நாத்து வந்து கோலாட்டம் மாதிரி போயிடும். அது வந்து வேற ஆட்டம், கோலாட்டம். கும்மி அப்படியே தான் இருக்கு. சரி, ஆனா பாட்டை மாத்திடுச்சு. பாட்டு முளைப்பாரி இப்படி இருக்கா? சரி, திருவிழாவில் அப்படி குடிஞ்சா முளைப்பாரியை பார்க்க வேண்டியதானே? அப்புறம் அங்க பயலுக்கு நிக்கிறாங்க, அவங்கள பாக்குறது பிள்ளைய. அவன் சும்மா இருப்பானா? அவன் என்ன செய்யறான்? இது முளைப்பாரியை பார்க்குது, அவங்கள பாக்குது. அவன் சொல்றான், இந்த அடி கப்ப கிழங்கு, இந்த அடி கார குழம்பு, இந்த அடி அச்சு முறுக்கு, இந்த அடி கருவாட்டு குழம்பு பாடுறான். இது கூட பரவாயில்ல. அன்னைக்கு ஊர்ல கும்மி அடிக்குது பொம்பளை பிள்ளைய. என்ன பாட்டுன்னு கேட்டது மாதிரியே இருக்கு, ஆனா கேட்கல. என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கவே அரை மணி நேரம் ஆச்சு. என்ன பாடுங்க? ஒரு பாட்டு பாடிருக்கு. எப்படி? கண்ணதாசே ஏலேலோ ஏல காரக்குடி, ஏலேலோ காரக்குடி, ஏலேலோ பேர சொல்லி ஏலேலோ ஏல ஊத்தி குடி, ஏலேலோ ஊத்தி குடி. அரை மணி நேரம் யோசிக்கிறேங்க, இது எந்த இதை கேட்டது மாதிரியே இருக்கு. இந்த பாட்டு என்ன பாட்டு இது அப்படின்னா அரை மணி நேரம் கழிச்சு தான் தெரியுது என்ன பாட்டு. கண்ணதாசன் காரக்குடி, பேர சொல்லி ஊத்தி குடி, உன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா. இவங்க குடிக்கிறது கண்ணதாசன் காரக்குடியா இருந்தாங்க, கும்பகோணமா இருந்தாங்க. நீ குடிக்கிற அவரையும் வம்பிழுக்கிறான்னு தெரியலங்க. ஆமாங்க, இவங்க குடிக்கிறதுக்கு இப்ப கும்மி அப்படி பாடிட்டு இருக்கு. ஆனா கும்மி எப்படி செய்யணும்? போய் தான் இருக்கு, போய் தான் அடிக்கணும். நீங்க நம்ம டான்ஸ் எதுக்குமே அப்படி போய் ஆரம்பிக்கும். ஓஹோ, ஆரம்பிக்குமா? சரி, இங்க ஆடுறான் பாருங்க, டவுன்ல சினிமால எல்லாம் ஆடுறான் பாருங்க. சினிமாவுல டவுன்ல ஆடுறாட்டம்லாம் எப்படி இருக்கு? நின்ன இடத்துல நட்டுக்கே குடிக்கிறான். நட்டமுத்துல குடிப்பாங்க. எப்படி குடிக்கிறாங்க? நம்ம பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒர்க்காவ போடலாம், ஓடி ஆடி ஆடலாம். ஆல்ரெடி நேரம் ஆச்சு, பப்பம் தானே கூடி போச்சு. வேர் இஸ் த பார்ட்டி, என்னக்கா இஸ் த பார்ட்டி, வேர் இஸ் த பார்ட்டி, என்னக்கா இஸ் த பார்ட்டி. இந்த இடத்துல குடிக்கிறான். ஏன் நம்ம ஊர்ல ஆடுற ஆட்டம் பூரா இப்படி இருக்கு, டவுன்ல ஆடுற ஆட்டம் பூரா நட்ட முத்தல்ல இருக்கு. ஏன்? வேற ஒண்ணும் இல்ல. என்ன காரணம்? நம்ம எல்லாம் பிறந்தோம்னா தொட்டியில போட்டு இப்படியே ஆட்டுறாங்க. சரி, வளர்ந்து பெரிய ஆளாகி நம்ம டான்ஸ் எல்லாம் இப்படி ஆரம்பிக்குது. ஓஹோ, டவுன்ல இப்படி தொட்டி ஆட்ட முடியாது. ஏன் டவுன்ல இப்படி தொட்டி ஆட்ட முடியாது? அடுத்த பிளாட்ல இடிக்கிறோம், அதனால ஸ்ப்ரிங்க கட்டி இப்படி வளர்ந்து இப்படி ஆடுறாங்க. இப்படியேதான் ஆடுறான். ஆமா, என்ன ஆட்டம் அப்படி இருக்குல்ல, நடனம்லாம் போடுறாங்க டிவியில ஒரு டான்ஸ் போடுறாங்களே. ஆமா, மிஸ் ஆகாம பாத்துருக்கேன். ஐயோ, மாநாடு மயிலாடு எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராமா அது. ஊர்ல ஏறுற விலைவாசியில குடும்பம் எல்லாம் கூத்தாடுது. ஆனா இங்க என்ன, டிவியில மாநாடுக்கு மயிலாடுது. அதான் ஆடாம அது நாட்டுல அது ஒண்ணுதான் ஆடல. ஓஹா, நம்ம நாட்டுலயோ அது ஒண்ணுதான். எங்கேயாவது மயில் ஆடி பார்த்திருக்கோம், ஆனா மான் எங்கேயாவது ஆடி பார்த்திருக்க? மான் என்ன செய்யும்? ஓடும். நீங்க பிடிச்சி ஆட வச்சுக்கிட்டு. ஆமா, எனக்கு ஆடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, உட்கார்ந்து மார்க் போடுற ஜட்ஜுகளை பார்த்தா பயந்து வருது. அப்பா, அதுவும் இந்த கலா மேம்னு ஒண்ணு அண்டாவுக்கு துணி வச்சுக்கிற மாதிரி. அந்த அம்மா என்ன அது பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பேசுது? கலா மேம் சிதம்பரம் நடராஜருக்கு அப்புறம் ஒரே அத்தாரிட்டி நான் தாங்கிற மாதிரியே பேசுறேன். பேசுறத பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் ஏன் அப்படி நிக்கிறாரு? அவர் தான் அத்தாரிட்டி. அது ஒரு கதை இருக்கு. என்ன கதை? அங்கதான் ஆமா, அது ஒரு சின்ன கதை இருக்கு. நான் முதல்ல சொன்னதை இப்ப ரிலேட் பண்ணுங்க. ஆமா ஆமா, பெண்கள் சொன்னாங்கல்ல மொழி. சரி, அது வந்து யார் சொன்னா பார்வதி. ஓஹோ, பொதுவாகவே இப்ப நீங்க கடவுள் நேரா வந்தாலே நம்மளால ஒத்துக்க மாட்டான், நம்ப மாட்டான். அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, வரப்படாது இங்க இனி வந்தா ஒத்துக்கப்படான் அப்படின்னு. ஏன்னா ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை? நம்ம ஊருக்கு கடவுள் வந்திருக்காரு, பார்த்துட்டு பார்ப்போம். ஒரு தடவை ஏதோ விசா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு, பார்ப்போம் திரும்பி பார்க்கலாம் வந்துட்டாரு. சில பேர் சில கடைக்குள்ள போயிட்டு போகையில நல்லா போயிருக்கான். சரி, வரும்போது வேற மாதிரியே வந்துருக்கான். கடவுளுக்கு சந்தேகம், என்ன போகையில நல்லா போறான், வரும்போது ஒரு மாதிரி வரான், ஆடிக்கே வர்றான். என்ன கடைன்னு உள்ள போனாரு. வாங்கினா பாட்டில வாங்கி குடிச்சான், ஆடிக்கிட்டே வந்தான். சரி, கடவுள் டெஸ்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஓஹோ, ஒரு பாட்டில் கொண்டு வா, ஃபுல்லா குடிச்சாரு. யாரு? சப்ளை, கடவுள். சப்ளையர் பார்த்தான். சரி, இது நான் ரொம்ப இந்த கதையை நீங்க அப்படியே ரிலேட் பண்ணி பார்த்துக்கேன், அவ்வளவுதான். குடிச்சாரு ஒரு பாட்டில். சப்ளையர் பார்த்தான்,
ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான். கட்டிங் போட்டாலே கடுகு இங்கே வாங்கி நம்ம ஊர்ல ஆடு வாங்கி இவ்வளவு அடிக்கிறானே. ஒரு புல் அடிச்சிருக்காரு. அதான் இன்னொரு புல் கொண்டு வா. குடிச்சாரு கடவுள், பேசாம இருக்காரு அவர். 2 புல் கடவுள், 3 புல், 4 புல் பேசாம இருந்தாரு. இப்ப 4வது புல்லுக்கு அப்புறம் சப்பளை பண்ணவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன பாதி குடிச்சாலே இந்த ஊர்ல ஆடுறான். ஆமா, அதுவும் 3 கம்பெனி கலப்படமா கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமா, அந்த இந்த ஆட்சி வந்தா அந்த கம்பெனி, இந்த ஆட்சி வந்தா அந்த கம்பெனின்னு ஆட்சி கொடுக்குறான்னு வச்சுங்க. ஓஹோ, போயிட்டு இருக்கு. இவன் கேட்டான் கடவுள்கிட்ட, என்ன 4 பாட்டில் அடிச்சு உனக்கு போத வரலையே. ஓஹோ, யார் யார் அப்படின்னு கேட்டதுக்கு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் மனிதர்களுக்கு தாப்பா, எனக்கு ஆவாது. ஏன்? ஏன்னா நான் கடவுள். ஓஹோ, அவ சப்ளை சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? ஐயாவுக்கு தான் ஏறுது. சொல்ல மாட்டாங்க மாலு, எப்ப ஒத்துக்குவானா அப்படித்தான். அது மாதிரி இது இந்த அம்மா இந்த டான்ஸ் கதை இருக்கு. சிவபெருமான் நிக்கிறதுனா ஏன் அப்பா பரமசிவனும் பார்வதி டான்ஸ் ஆடிருக்காங்க. அப்பவே 3 நாள் இல்ல. அப்புறம் மாநாட மயில மாதிரி 3 நிமிஷம் இல்ல. ஓஹோ, தொடர்ந்து ஆட்டம், கடுமையான ஆட்டம். ஆமா, ஓஹோ, ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்கையில இந்த தேவர்களுக்கு எல்லாம் பயம் வந்துருச்சு. எந்த தேவர்கள்? சண்டைக்கு வந்துருவாங்கப்பா, 33 கோடி தேவர்கள். இந்த தேவர்கள் அவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. என்ன இருந்தாலும் ஆம்பளை நீங்க தான் ஜெயிக்கணும். ஆமா, பார்வதி ஜெயிச்சிடக்கூடாது. ஏன்? சிக்கலாயிடும், மரியாதை இருக்காது. மரியாதை இருக்காது. ஆமா, எப்படியாவது ஜெயிக்கணும். இன்னொரு தடவை சொல்லு, எப்படியாவது ஜெயிக்கணும். யார்கிட்ட சொல்றாங்க? கடவுள்கிட்ட. இப்ப தேர்தல் அப்படிதான் நம்ம ஊர்ல சொல்றாங்க எல்லாரும். எப்படியாவது ஜெயிக்கணும். எப்படியாவது எப்படியாவது எப்படிங்க ஜெயிக்க முடியும்? மக்கள் பார்த்து குத்துனா மந்திரி, மாத்தி குத்துனா மந்திரி. அதான் அது எப்படியாவது ஜெயிக்கணும்னு பரமசிவன் சொன்னாங்க. பரமசிவன் என்ன பண்ணாப்ல, அது வரையும் நல்லா ஆடிக்கிட்டே இருந்தார்ல. என்ன செஞ்சாரு? அந்த சமயம் அவ்வளவு பெண்ணை ஜெயிக்கணும், அவ்வளவுதானே. ஆமா, நல்லா ஆடிக்கிட்டு ஒரு காலை தூக்கி ஆடினாரு. அது வரையும் சமமா ஆடிக்கிட்டு இருந்த பார்வதி ஆட்டத்தை நிறுத்திடுச்சான். ஆட்டத்தை நிறுத்திட்டு சாதாரண ஆம்பளையிலே இப்படின்னா கடவுளும் இப்படித்தானா, ஓகே ஓகே நல்லா இருந்துட்டு போங்க அப்படின்னு பார்வதி விட்டுருச்சான். இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கதை. கதை நிக்கிறாரு. ஓஹோ, இந்த அம்மா கலா மேம் இருக்க, அது சொல்லுது 3 நிமிஷம் ஆடினவங்களை பார்த்து, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ற நீ? அதுகிட்ட மைக் போயில ஒரு மியூசிக் கொடுக்குறாங்க. அவன் குடும்பம் பூரா அழுவுது. ஆனவங்க குடும்பம் பூரா அப்படியே விட்டு பார்த்து என்ன சொல்ல போதும், என்ன சொல்ல போதும் தீர்ப்பு. நம்ம ஜட்ஜுகள்னா நம்ம பார்த்துருக்கோம். ஆமா, இந்த பாருங்க, இவனும் யூரோப்பியன் தான். ஆமா, இங்கிலாந்துல இருக்கவனும் யூரோப்பியன் தான். ஓஹோ, அவன் ரைட்ல ஸ்டேரிங் வச்சா இவன் லெப்ட்ல வைக்கிறான். அவன் என்ன பண்ணாலும் அது பூரா எதிரா பண்ணி நல்லா இருக்கான். ஓஹோ, நம்ம ஆளு வெள்ளையனை விரட்டிட்டோம் எங்க விரட்டோம்னு அவன் விட்டுட்டு போனது அத்தனையும் வச்சுக்கிட்டோம்ங்க. இன்னும் கட்டியல் விடுறான். அவன் போட்ட அவன் கொடுத்துட்டு போனது எல்லாம் நம்மகிட்ட. அவன் கொடுத்துட்டு போன போலீஸ். ஓஹோ, இந்த ஊர்ல போலீஸ் சிரிக்கிறாரு. ஆமா, பார்த்துட்டு நமக்கு சீட்டு கொடுக்கறதுனா கூட, டிக்கெட் கொடுக்கறதுனா கூட ரொம்ப ஜாலியா டிக்கெட் கொடுக்குறாங்க. கொடுக்கறது $200 கொடுப்பேன். $200 டிக்கெட் கொடுக்கறதோட நம்ம ஊர்ல பாருங்க என்ன அப்படி. அப்புறம் கேஷன் போனா எவ்வளவு ஆகுது தெரியுமில? கோர்ட்டுக்கு போனா இப்படியே நடக்கும். நீங்க நம்ம ஊர் போலீஸ் என்ன அப்படின்னு ஏன் சொல்றாரு தெரியுமா? ஏன் டென்ஷன் ஆகுறாரு? நான் கேக்குறேன். ஓஹோ, 100 டிகிரி சென்னை வெயில்ல காக்கி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு மணி நேரம் நீங்க அந்த வெயில்ல நின்னுங்க. எந்த சாது மனுஷனுக்கும் வள்ளலாருக்கே கோவம் வந்துருங்க. கோவம் வருங்க. வள்ளலார நிறுத்துங்க. நீங்க அவருக்கு கோவம் வருதானீங்க? வெயில்ல ஒரு ட்ரெஸ்ஸை மாத்தவனா விட்டுட்டு போனா அதையே பாத்துக்கிறது, அதையே பிடிச்சிக்கிற முடியுமா? அதையே வச்சுக்கிட்டு கோர்ட்லயும் அப்படித்தான். அவன் எதுக்கு கோர்ட்டு கொண்டு வந்தான்? எதுக்கு? நம்ம ஆளு சொல்றத எல்லாம் கேட்க மாட்டேன்ட்டான். ஆமா, அவன் கட்டுப்படல. பஞ்சாயத்து பூரா ஆலமரத்துல, நம்ம கோர்ட்டு பூரா ஆலமரத்தடி தான். ஆமா ஆமா, வெள்ளக்காரன் முதல்ல கோர்ட்டை வச்சுட்டான். ஓஹோ, மதுரை நாயக்கர் மகால் தான் முதல்ல கோர்ட்டை வச்சிருக்கான். அங்கே 4 பேரை வெட்டினியாவுல. நம்மாளு ஐயா நல்லா சேவப்பா இருக்கீல. இவன் கேட்கிற கேள்வி ஒண்ணு பதில் ஒண்ணு. ஓஹோ, இவன் ஒன்னா பேசிக்கிட்டே இருந்திருக்கான். சரி, வெள்ளக்காரன் பார்த்தான். இவனை பேச விட்டா சிக்கலா பேசுவான், ஏற்றி முடியா பேசுவேன். வக்கீல் பேசுவார். ஓஹோ, நம்ம ஆமில்லை தான் சொல்ல முடியும். இங்க கோர்ட்ல நீங்க பேசலாம். ஆமா, நீங்க இந்தியாவில் கோர்ட்ல நம்ம பேச முடியாது. வக்கீல் தான் நமக்கு தான் பேசுவாரு. வக்கீல் நீங்க ஆமில்லை தான் சொல்லணும். வேற 2 வக்கீலும் மாத்தி நம்மள கேட்பாங்க. ஓஹோ, 7 மணிக்கு போனியா, 6 மணிக்கே வந்துட்டா நீங்க எதுவும் சொல்ல முடியாது. ஆமில்லை தான்.
அவ்வளவு அங்கே ஆம் இல்லைதான். ஓஹோ. ஆனா நம்ம அவன் கொள்ளையா கொன்னு ஜட்ஜினா உடம்பு முழுக்க ட்ரெஸ் போட்டுக்கணும். அதுக்கு பேர் தான் ஜட்ஜி. சரி, இந்த அம்மா சொல்லி பாருங்க. அதுல தீர்ப்பு சொல்ற ஜட்ஜிகளை பாத்தீங்களா? யாராரு? நமிதான்னு ஒரு அம்மா. அதுக்கு மொத்த ப்ராப்பர்ட்டியே 4 டவுசர் வேணாம். பத்திரமா கலா மேம் சொல்லுது. 3 நிமிஷம் ஆடுனவங்களை பார்த்து என்ன சொல்லுது? என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? என்ன பெர்ஃபார்மன்ஸ்? ஐ கான்டாக்ட் மிஸ், மூமெண்ட் மிஸ், கோரியோகிராஃபி மிஸ், ஐ கான்டாக்ட் மிஸ், நானே மிஸ். அங்க இது கோரியோகிராஃபி மிஸ், மிஸ் மிஸ். ஓஹோ, அது மிஸ். ஆமா, நமிதா மேம் சொல்லுவாங்க. அது தீர்ப்பு சொல்லுங்க. அது தீர்ப்பு சொல்லும் பாருங்க. ஆமா. ஐ மச்சான்ஸ், தமிழ்நாட்டில் அதுக்கு அண்ணன் நம்பியிலே கிடையாதா? ஏன் இவ்வளவு கவலைப்படுற நீ? இந்த தாய் மாமின் சீர் யார் எடுக்கிறது? யார் வேணாலும் எடுக்கலாம், செலவு ரொம்ப கம்மி. எப்படி சொல்ற? அது பட்டு புடவைலாம் கட்ட போறது இல்லை. அது சொல்லுது. எப்படி சொல்லுது? ஹை மச்சான், மச்சான் இந்த ஜோடி நல்லா பண்ணிட்டு. ஓஹோ, இது கொஞ்சம் டெம்போ பத்தல. டெம்போ பத்தினா லாரியில ஏத்து, அதுவும் பத்திரம். காரத்துல ஏத்து, கப்பல்ல கூட ஏத்தேன். எவன் கேட்டான்? இந்த ஜோடி நல்லா பண்ணிட்டு இது கொஞ்சம் கெமிஸ்ட்ரி வரல. கெமிஸ்ட்ரி வரலன்னா பிசிக்ஸ் சொல்லி கொடு. அதுவும் வரலன்னா மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடு. தமிழ்நாட்டில் ஒரு வயலுக்கு தமிழ் தான் விளங்க மாட்டேங்குது. நாட்டில் வசப்பாத்தி ஜாச்சு தமிழா சொல்லி கொடு. தமிழ்நாடு சொல்லி கொடு. அந்த டான்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க, அப்படி ஒரு டான்ஸுங்க. ஓஹோ, அது நம்ம கலைங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. எது கலை? எங்க எப்படி சூழ்நிலையில வாழ்றோமோ அதுக்குதான் கலை. அது மாதிரி அது வடிவம் மாறிக்கிறோம். நம்ம ஊர்ல செத்து தூக்கிட்டு போவாங்க. ஆமா, தூக்கிட்டு போறவன் செத்த குடும்பம் பூரா ஜோரமா போயிட்டு இருப்பான். 1.5 குவார்டரை ஏத்திட்டு குத்த வச்சு ஆடிட்டு போயிருப்பான் பாருங்க. முன்னாடி ஆமா சைக்கிள் யாரையும் போட மாட்டான். சைக்கிள்ல போனோமா வீட்டுக்கு போகணும்டா. அன்னை காட்டுக்கு ஒரு வெயிட் பண்ற. அவரை உட்கார வச்சு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இவன் குத்த வச்சு நம்ம ஊர்ல ஆடுவான் பாத்துங்க. எப்படி ஆடுவாங்க? இங்க ஆட்டமாவே இருக்காது. ஆனா ஆட்டம் தான். ரோட்ல போட மாட்டான். நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சென்னையில வந்து 4 நாள் இருந்து சொன்னோமா. ஆமா, அங்க செத்து தூக்கிட்டு போறாங்க. மெட்ராஸ்லயும் சாவுறாங்க. அங்கதான் வித்தியாசமா சாவுறான். எப்படி சாவுறேன்? எல்லா நாட்டிலையும் வெள்ளம் வந்துதான் சாவான். தமிழ்நாட்டுல வெள்ளம் நிவாரணம் வாங்க போயில சாவுறான். வித்தியாசம். நம்ம ஊர்ல மெட்ராஸ் தூக்கிட்டு போகும்போது அங்க அடி வித்தியாசம், ஆட்டம் வித்தியாசம் இருக்கும். பாத்தீங்களா நீங்க? சென்னை ஆட்டமே எப்படி இருக்கிற? தகுதி 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 என்ன ஆட்டமே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கேன். அங்கிட்டு இங்கிட்டு அடிச்சான்னா டிராபிக்ல எவனா விட்டு ஏத்திடுவாங்க. டிராபிக்ல ஆடி அவன் இப்படியே ஆடிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வாழ்ற சூழல் தானே கலையை தீர்மானிக்குது. மொழியை பாருங்க. மொழி நாகர்கோயில என்எஸ்கே தான் சொல்லுவார். என்எஸ்கே என்ன சொல்லுவார்? நாகர்கோயில ட்ரெயின்ல உட்கார்ந்தா நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷன்ல ஆமா வாழைப்பழம் விற்றார்கள். மதுரைக்கு வந்து ட்ரெயின் நின்னுச்சு. ஆமா, வாழைப்பழம் விட்டாங்க. விழுப்புரம் வந்து நின்னுச்சு. என்ன செஞ்சு? வாழைப்பழம் விட்டாங்க. ஓஹோ, சென்னையில வந்து நின்னுச்சு. என்ன விட்டாங்க? இதான் மொழி. வாழைப்பழம் அணுகி சென்னை வரதுக்குள்ளேயே அப்படியே பஞ்சாமிரதமா ஆயிடுச்சு. ஆமா ஆமா, ஒரு வார்த்தை இருக்கின்றது அப்படிங்கறது நம்ம என்ன செய்யறோம்? இப்ப தமிழ்ல அந்த சொல்ல யாரும் சொல்றது இல்ல, எழுதுறதும் இல்ல. இருக்கிறது இருக்கின்றதை இருக்கிறதுன்னு மாத்திட்டோம். அதுக்கப்புறம் மதுரை அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அது இருக்கிறது இல்ல, இருக்குது. காரைக்குடி புதுக்கோட்டை இருக்குதுன்னு சொல்லுவோம். இருக்குது. அப்படியே விழுப்புரம் வாங்க என்ன சொல்லுவாங்க? இருக்குது. ஆமா, இருக்கின்றது இருக்குது. ஆமா, இருக்குது. மெட்ராஸுக்கு வாங்க, அங்கே சொல்றாங்க மொழி இருக்கின்றது புறப்பட்டு கீதாயிருது. அப்ப ஒன்னு அது புறப்பட்டு வரையிலேயே அது மொழி அப்படி மாறி வந்துருங்க. ஆமா, மொழி பழகிறதுங்கிறது, மொழியை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கிறதுங்கிறது எப்படி பழக்கிறது? நம்ம ஊரு கிராமத்துல என்ன சொல்லுவோம்? ஓடு நரியில ஒரு நரி, கிள நரி பிடரியில் ஒரு பிடி நரம்பிடி கிழவன் சொல்லுவாரு. ஆமா, சொல்றா அறா உனக்கு வேலை இல்லை தாத்தாம்போ. ஆனா மொழி நாக்கு பழகிறதுக்கு, மொழி பழகிறதுக்காக கிராமம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓடுற நரியில ஒரு நரி, கிள நரி பிடரியில் ஒரு பிடி நரைமுடி சொல்லுங்கிறது அப்படின்னு. ஆமா, அது சொல்லியிருக்காங்க. இவ்வளவு மொழி இதெல்லாம் கதையெல்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல கதை சொல்லியே அப்படி வளர்த்துருக்காங்க. இப்ப கதையெல்லாம் யாரும் சொல்றது இல்ல. டிவி காரன் சொல்ற கதையே கேட்டுக்கிட்டு. அதுவும் டிவில விளம்பரமா போடுவாங்களா விதவிதமா. விளம்பரத்தை சொல்லாங்க. ஐயோ,
என்ன ஒரு டீ தான் விளம்பரம் போடுறாங்கன்னு தெரியலங்க. ஆமாங்க. நம்மளை பார்த்து கேட்கறான். என்ன கேட்கறான்? உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? என்னமோ பேஸ்ட நம்மளே தயார் பண்ணி தயாரிக்கிற மாதிரியும் இதுக்குதான் கொடுத்தாங்க. கொடுத்துக்கிட்டு இப்ப கேட்கறான் உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? உப்பு இருக்கிறதா? உங்கள் பல் தட்டையாக இருக்கிறதா? இல்லையே. இல்ல பிரஷ் மட்டும் ஏன் தட்டையாக இருக்கிறது? என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு எங்கள் கம்பெனி பிரஷை வாங்குங்கள். வளைந்து வளைந்து குடலை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து கொண்டாந்து விடும். அவன் நம்மளை பார்த்தே தாங்க கேட்பாங்க. உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா? ஒரு காலத்துல என்ன செஞ்சோம்? மண்ணு போட்டு பல்லு வளைக்கிட்டு உப்பு போட்டு சாப்பிட்டான். இப்போ உப்பு வச்சு பல்லு வளைக்கிட்டு உப்பு இல்லாம சாப்பிட்டுக்கிட்டான். வாழ்க்கை எப்படி மாத்துறதா? வாழ்க்கை அதே ஆத்து. ஆமா ஆமா அப்படியா மாறிச்சுல. பெண்களை கேளுங்க, அவங்க அம்மாளுக்குங்க. அம்மா அரிசிய புடைச்சிட்டு சட்டியில போடுவோம். ஆமா முறத்துல போட்டு புடைச்சிட்டு சட்டியில போடுவோம். இப்போ ஒரு ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் பாருங்க என்ன செய்யறாங்க? சட்டியில போட்டு அப்புறம் புடைச்சிக்கிட்டு தான். மாறி மாறிச்சுல விளம்பரம் அங்க போய் போடுற விளம்பரம். ஆமா நம்மளை பார்த்தே தான் கேட்கறான். பேஸ்ட் உப்பு இருக்கிறதா? அது இருக்கிறதா? ஐயோ இன்னொரு விளம்பரம். ஆமா நான் பொம்மிஸ் நைட்டி போட்டா தான் குடும்ப பெண்ணாவே உணர்றேன். அந்த விளக்கமா தெரிவிக்க நீ போடாதெல்லாம் குடும்ப பொம்பளை இல்லையாப்பா? எனக்கு என்ன புரியல. ஆமா அது இன்னொரு விளம்பரம். நல்ல வேலை நிறுத்திட்டாங்க. இப்ப நிறுத்திட்டேன். ஹமாம் சோப்பு விளம்பரம். பவித்ரா அம்மா சோப்பு வாங்கிட்டு அம்மா காசு கொடு. அந்த புள்ள போனோன்னு இந்த அம்மா என்ன சொல்லுது? என் பிள்ளைக்கு என்ன சோப்புன்னு சொல்லாம வரப்போகுது, சிறங்கு வரப்போகுது. எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுற? அந்த புள்ள மாத்தி வாங்கிட்டு வந்துச்சுன்னா திருப்பி கொடுத்து விட்டா கடைக்காரன் கொடுத்துட போறான். அவன் என்ன குளிப்பாட்டி அனுப்ப போறான். அவன் கடை வச்சிருக்கானா இல்ல ஆசிரமம் வச்சிருக்கானா? ஆசிரமத்தை சொல்லாத.